ஹலோ காய்ஸ், இன்னைக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி ஒரு சிஎஸ் மேட்ச் போட்டேன். அப்போ ஆப்போசிட்டில் பிளேயர் பார்த்தா பேனல் 1, பேனல் 2, பேனல் 3 எப்போ அந்த பேனல் போட்டிருந்தாங்களோன்னு நினச்சிட்டேன். நானும் ஏறி போயிட்டு அடிக்கலான்னு போனேன்னா சரின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் வரிசை ஒருத்தன் மாட்டினான். அவனுக்கு அப்படியே ஒரு மண்டை சாப்பிட்டு அப்படியே பியூரிட்டில் விழுந்துட்டான். இன்னொருத்த பின்னாடி இருந்தால் அவனை எப்படி அடிச்சுட்டான். சரி ஓகே, கீழே கிளியர் பண்ணலான்னு சொல்லி உட்காந்து அடித்தான். இன்னொருத்த அடிச்சுட்டு இருக்காங்க அவங்கள. சரி ஓகேடா அவனே அடிச்சிடான்னு சொல்லி போட்டு அப்படியே வச்சா கீழே குசா முதல்ல ஒரு ஷாட்டு எப்படியோ ரவுண்டை கிளியர் பண்ணியாச்சு. அப்படியே நிதானம் போனால் அப்படியே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு ஜாலியாக இருந்துச்சு. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. நானும் கன் எடுக்கிறேன். கன் எடுத்துட்டு எந்த கன்னு சொல்லிட்டு தாம்சன் எடுத்துட்டேன். ஓகே இன்னைக்கு தீம் வைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து போயிட்டு இருக்கேன். நல்லா தான் போச்சு கேமு. நானும் அப்படியே போயிட்டு இருக்கேன். டீம்மேட் எல்லாம் ஓகே குஷி வித் பிரைமேட் பிளேயர் வந்துட்டாங்க, ஜாலியாக ஃபன் பண்ணலாம் அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அவன் போயிட்டே இருக்கேன். திரும்பி பார்த்தா நான் டீம்மேட் ரஷ் பண்ண தொடங்கிட்டான். என்ன இல்லை இருக்கான்னு தெரியல, நான் ரஷ் பண்ணிட்டான். நானும் உருட்டை போட்டுட்டு போயிட்டு இருக்கேன். உருண்டு போயிட்டு இருக்கா போகிறது நான் ஆயிட்டான். சரி அவனு சப்போர்ட் போகலான்னு சொல்லிட்டு பின்னாடியே போனேன். பார்த்து என்ன எல்லாம் இங்கே தான் இருக்கானுவா. ஒரு நாக்கு இன்னொருத்தரை நாக்கு வச்சுட்டேன். பார்த்தா இன்னொருத்தர் அடிச்சிட்டான். நம்ம டீம்மேட்டை கேட்டால் ஒருத்தரையும் காணோம். இதுதான் சிறப்பான செயல். அவன் அழுத்தி பிடிச்சிட்டான். நம்ம இன்னொரு டீம் வெட்டு லாஸ்ட்ல இறக்குறாரு. சரி ஓகே இவர் அடிச்சவனு பார்த்தா மண்டையில வச்சுட்டான். வச்சவன் சும்மா இருந்தா போகுதா எமோட்டை போட்டுட்டான். நமக்கு எமோட்டு போட்டாலே கடுப்பாகும். விடுவோமா, நம்ம மேட்ச் அடிக்கிறோம்டா, அடிச்சுட்டு எமோட்டு போடுறான்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனோட போறோம். சரி வந்தா அவ்வளோதான், அவ்வளோ வெறி. நமக்குலாம் எமோட்டு போட்ட எவனாலும் தாங்கவே முடியாது. ஆப்போசிட்காரனுக்கு அவன் யாருன்னு நிம்பிச்சு அவன ஒரு வெறி. சரின்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணிட்டு அடிப்போம்னு சொல்லிட்டு மேலே ஏறுறேன். மெயினாக நம்ம மேலே தான் போய் ஆடுவோம். மேலே ஏறுறேன். அப்படியே பார்க்குறேன். ஷர்ட் அடிச்சா வாங்கடா எல்லாரையும் கூப்பிட்டு மேலே போகிறேன். அப்படியே போயிட்டே இருக்கேன்னா திடீர்னு பார்த்தா என் நினச்சபடி இனிமே வந்துட்டான். கரெக்டாக இப்போ இதுக்கு வரும் பாருங்களேன். வந்துட்டான். அப்படியே ஒரு அழுத்து மேக்டூன் ஆச்சு. ஒன்று போதாவது இன்னொருத்தர் நாக்கு வந்துட்டான். அப்படின்னு அழுத்து அவ்வளோ நான் அழுத்தி பிடிச்சிட்டு 2 கீழே அப்படி செக்யூர் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். பார்த்தா இன்னொருத்தன் இங்கே தான் இருக்கான்னு இதுக்கு அடிச்சு அவ்வளோதான். இப்போ பாருங்க அவனே ஒரு அழுத்து முடிச்சா. இப்போ அந்த அவ்வளோதான். எனக்கு எமௌண்ட் போடுறீங்க போட எமௌண்ட்டை கொட்டி எமௌண்ட் அப்படியே வச்சு அவ்வளோ அசால்ட் ஆட்டி எமௌண்ட் போட்டு அவ்வளோதான். சரின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டு. இந்த ரவுண்டு ஓகே ஈஸியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நானும் கண்டு எல்லாம் ப்ரீச்சி போட்டு கிராஸ் எடுத்து ரெடியாக இருக்கேன். சரி ஓகே அடிச்சிடலாம், நம்ம தான் நமக்கு எல்லான்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டீம் மட்டும் சரி ஓகே 2 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்த மாதிரி லேடி லேக்கன் ஜாலியாக இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே இருக்கேன். ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சா மறுபடியும் அதை குசியாக ஓடுறான்னு அவங்க ஒருத்தர் லாங்கில் ஓடுவான். எனக்கு தெரியும். நான் அடித்த லைட்டாக டேமேஜ் உள்ள ஹெட்டுக்கு எம்மனு கிடைக்கல. இன்னொருத்தர் லைட்டாக அந்த ஜன்னலில் தெரியும். ஸ்கோப்புலான்னு பார்த்தா அவன் அடிச்சு விட்டான் நாக்கு. இது அவன் டீம்மேட் பக்கத்தில் எந்த வே பண்ணிட்டான். சரி அவ்வளவுதான் வெடி போடலான்னு சொல்லி உட்காந்து மெடி போட்டா அவங்க ஒருத்தர் நம்ம டீம்மேட்டை சுற்றிட்டே இருப்பான். நான் டீம்மேட்டுக்கு அவன் பார்த்தா திடீர்னு பார்த்தா நம்ம டீம்மேட்டை ரஷ் பண்ணிடுவாங்க. அங்கே ஒரு டீம்மேட்டை லாக்கும் வச்சுருவாங்க. ஐயோ என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாதுனாச்சா. நம்ம டீம்மேட்டு பயந்துட்டாரு போல என்கிட்ட வந்துட்டாரு. பாஸ் நீங்கள் காப்பாற்றுங்க பாசுன்னு. சரி ஓகே நம்ம அடிச்சிடலாம் 1v4 போனாலும் ஒரு மோட்டிவேஷனில் இருந்தேன். சரின்னு பார்த்தா எல்லாம் ரஷ் பண்ண தொடங்கிட்டாங்க. இன்னும் கண்டுபிடிச்சிட்டாங்க இங்கே தான் இருக்கோண்ணே. சரி ஓகேடா அவ்வளோதான் முடிச்சுட்டு இப்போ பாரு 1v4ன்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போகிறா. எல்லாம் ரஷ் பண்ணி அழுதுட்டாங்க. சரி அடிக்காமல் பார்த்தா அழுத்தி போட்டானுவா. பார்த்தா ஒயர் போட்டு வராங்க. இவ்வளோ ஒயர் போட்டு எமோட்டு இந்த பேனல் 1 பேனல் 2 இந்த எமோட்டு போட்டால் இன்னும் வெறியா அம்மா ஆகாதா. இப்படி ஒரு வெறி இருந்துச்சு பாருங்கடா அப்படின்னு. அடுத்த ரவுண்டு சரி ஓகே டென்ஷன் வேணாம், நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டிக்கலான்னு முடிவு எடுத்துட்டோம். சரி ஃபைன் இப்போ அடிப்போம் சொல்லிட்டு இந்த நம்ம டீம்மேட்டை வச்சு ஒன்றும் பார்க்க முடியாது, நம்ம தான் இறங்கி ஆடணும்னு சொல்லிட்டு இந்த மேட்சை நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இறங்கி ஆடலான்னு முடிவு எடுத்துட்டேன். சரி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வெறியாக போயிட்டு இருக்கேன். அப்படியே போயிட்டு டீம்மேட்டான்னு தெரில நம்மளோட அவங்களுக்கு வெறி வந்துச்சு போது ஃபஸ்ட்டு வந்து நாக்கு வச்சுட்டாங்க. ஓகே இந்த நம்ம டீம்மேட்டை சப்போர்ட்டில் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு போகிறேன். அப்படியே போயிட்டு இருக்குமா இன்னொரு நாக்கு வச்சுட்டாங்க. ஹாப்பி நம்ம டீம்மேட்டு அவ்வளோ வந்தா நமக்கு மட்டுமா இது டீம்மேட்டுக்கு வெறின்னு சொல்லி வெறி அடிச்சிட்டாங்க. மீதிக்கு 2 நான் அப்படியே அழுத்தி முடிச்சு அப்படியே முடிச்சு விட்டேன். முடிச்சு ஒரு எமோட்டு அப்படியே போட்டு எமோட்டா போறேன்னு சொல்லி அந்த ஒரு மகிழ்ச்சியில் ஒரு எமோட்டை போட்டேன். அடுத்த மேட்ச்
இந்த மேட்சை முடிச்சு விட்லான்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அடுத்த மேட்ச் போச்சுன்னா நமக்கு இதாகிடும், என்னதான் 3-3 ஆயிடுமா, ஈக்குவல் ஆகிடுன்னு சொல்லிட்டு அடுத்த நமக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும். அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாது சொல்லிட்டு இந்த மேட்சை முடிச்சுலான்னு ஒரு முடிவு. சரி ஓகே, டீம்மேட் இப்போ ஃபார்ம் தான் இருக்காங்க, அவங்களுக்கு அமௌண்ட் போட்டது கடுப்பாக இருக்கு போல அப்படின்னு நினச்சி நான் டீம்மேட் கூடயே போகிறேன். அடங்கடக்கான அப்போ ஓகே ஃபஸ்ட்டு டீம்மேட்டை ரஷ் பண்ணுவாங்க. அப்போ அவன் பின்னாடி இருந்து அவன் பேக்கப் தாவே நிற்கிறேன். பார்த்தா இந்த சைடு எவனும் வரல, எல்லாம் ரைட் சைடு எடுத்தான். சரி நமக்கு என்ன சரியாகும் சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே வந்து மேலே அப்படியே போட்டு பார்க்கலான்னு பார்த்தா சரி எவனும் வரவே இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்டில் போகலாம் கொஞ்சம் எவனா தெரியும் அப்படின்னு பார்த்தாலும் இங்கே இல்லை. சரி என்ன வேலைக்கு சொல்லி ரஷ் போனான்னு சொல்லிட்டு தாம்சன் எடுத்துட்டு ஓடுறான். பார்த்தா எனிமே அடிக்க சொல்கிறான் என் டீம்மேட்டை. சரி வேற வழியில் சுற்றிட்டு போயிருக்கான்னு பார்த்து உடனே அடிக்க பார்த்த முடியாது. சரி ஓகே நம்ம தான் ஊக்கான் ஹேட் வச்சுருக்கோமே உருண்டு போகலான்னு சொல்லிட்டு ஊக்கான் போட்டு உருண்டு போவேன். அப்போ பார்த்தா சென்டரில் ஒரு தான் டீம்மேட் அடிப்பான். என் டீம்மேட்டை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே ஒரு அழுத்திப்படி செத்துருவான். இன்னொருத்த காப்பாற்ற வருவான், அவனுக்கு மண்டையில் ஒரு அடி. திரும்பி பார்த்தா பின்னாடி தட்டிக்கிறான். அப்படியே மண்டையில் அடிச்சான் பாருங்க, அப்படியே நமக்கு தான் போயா எனிமி செத்தா. அவ்வளோதான் காய்ஸ், நம்ம இந்த டீம் எப்படியே முடிச்சிட்டோம். நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க. ஓகேவா காய்ஸ், பாய்.